கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறாகிய நாளிலே கர்த்தருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிரசங்க பகுதி. அது சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்ம வாசி கேட்ட பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2, அதனைத் தொடர்ந்து வசனங்கள் 12 முதல் 14 வரையும், அதைத் தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 26 வரை உள்ள பகுதியிலிருந்து தியானம் செய்வோம். இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், மாயையான உலக வாழ்வு. ஏனென்றால் அந்த மாயை, வேனிட்டி என்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகிறது இந்த புத்தகத்தில். ஆகவே இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன என்பதை ஜபத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்புள்ள நல்லாண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் மாறாதவைகள், அழியாதவைகள், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவர்கள். அழிந்து போகின்ற இந்த உலகத்துல அழியாதிருக்கின்ற உண்மையும் உங்களுடைய வார்த்தையும் நாங்கள் பின்பற்றி நித்திய ராஜ்யத்திலே சேர்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து, மாய நிறைந்த இந்த உலகத்துல நிலையில்லாத ஒரு வாழ்வில நீரே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய். உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்தை தொடர்ந்து ஜீவிக்க அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3 விஷயங்கள் மூலமாக இந்த பிரசங்க பகுதியிலிருந்து நாம் கடவுளுடைய எதிர்பார்ப்பையும் கடவுள் சொல்லுகின்ற காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக, மாயையான உலக வாழ்வு மனுஷனுக்கு என்று அருளப்பட்டிருக்கிறது. இங்கே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதைத் தொடர்ந்து 12 முதல் 14 வரைக்கும் பார்க்கின்ற போது, இந்த 2ஆம் வசனத்துல மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கியின் ஆசிரியர் சொல்லுகிறார். பிரசங்கி எழுதினவர் யார் என்றால் இங்கேயே நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கி என்று சொல்லி சாலமோன். அதே போல 12ஆம் வசனத்துல கூட பிரசங்கி ஆகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சொல்லி இவர் சொல்லுகின்ற போது, உலக வாழ்வு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாழ்வு என்பது அனித்தியமானது, மாயை, vanity, vanity of vanities, all is vanity. The life under the sun is all vanity, quote and unquote. அதாவது இந்த சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகின்ற எல்லா பிரயாசமும் மாயை, வீண் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த மாயை என்ற வார்த்தை இந்த பிரசங்க புஸ்தகத்துல 38 முறை வருகிறது. 38 முறை மாயை என்ற வார்த்தை வருகிறது. அதாவது vanity என்ற வார்த்தை. The word vanity எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது, மாயை என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது ஹெபெல் என்று சொல்லி அர்த்தம். ஹெபெல் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் எம்டினஸ், எம்டினஸ் அல்லது ஃபியூட்டிலிட்டி அல்லது வேப்பர், ஒரு நீராவி போன்றது என்று சொல்லி அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும், லிட்டரலி இட் மீன்ஸ் வீண் என்று அர்த்தம். ஃபுட்டைல் அல்லது மீனிங்லெஸ் அல்லது அர்த்தம் இல்லாதது, அர்த்தமற்றது என்ற அர்த்தம். என்ன மாயானதுன்னா அர்த்தமற்றது அல்லது வர்த்லெஸ் என்று சொல்லலாம், மதிப்பற்றது. எம்டினஸ் ஆஃப் லைஃப், வெறுமையான ஒரு வாழ்வு. அதாவது மாயான வாழ்வு என்றால் வெறுமையான ஒரு வாழ்வு. என்னங்க நம்ம வாரிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? உலக வாழ்க்கையில சிலர் மறித்த பிறகு அவர் இவ்வளவு பண்ணாரு, என்னத்த வாரிட்டு பண்ணாரு, சாதாரணமா சொல்லல, என்னத்த வாரி, யாருமே யாரையும் வாரிட்டு போக போறது இல்ல, ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போறது இல்ல, என்னத்த வாரிட்டு போறது இல்லையா? ஆகினால பிரியமானவங்கள, சங்கீத புத்தகத்துல நான் பார்க்கிற போது சங்கீதம் 95 நான் பார்க்கிறோம். அங்கே கடவுளுடைய தாசனாகிய மோசே அந்த ஜபத்துல எழுதுகின்ற போது, காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது.
அதே போல புகையை போல நம்முடைய ஆயுசு நாட்களை நாம் முடித்து விடுகிறோம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. காலையில பூத்து மாலையிலே உலர்ந்து காய்ந்து போகின்ற பூக்களை போல மனுஷனுடைய வாழ்வு இருக்கிறது. இதுதான் மாயைக்கு சில உதாரணங்கள் நான் சொல்ல வேண்டும். இதுதான். So all these things vanishes quickly and leaves nothing behind. எல்லாம் அழிந்து போகிறது, ஒன்றும் இல்லாமல். அதன் பிறகு நாம் பார்க்கிற போது ஒன்றுமே இருப்பதில்லை. ஒரு வெறுமையான வாழ்வு. அதைத்தான் பல கவிஞர்கள் எழுதினார்கள். மனுஷன் செத்தா, அதான் மீன் செத்தா என்ன அது பயன்படுது, ஆனா மனுஷன் செத்தா அவன் வெறுப்போடு என்று சொல்லி யார் சொல்ற? ஒரு கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். நம்ம செத்தா நமக்கு அதாவது இதுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு உறவு கொண்டாடுறவங்களும் சரி, சாவு போறவங்க நம்ம குடும்பத்துல ஒரு நாள் ஆச்சு, மறுநாள் நல்லா ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. என்னதான் பாசமா இருக்கணும், அங்க இருக்கிறவங்க ஸ்மெல் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும். ஏங்க அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறமா எல்லாம் வந்து மற்ற காரியங்கள்லாம் செய்வோம். அப்ப சொல்லுவான், தூக்கியா செய்வோம், டைம் ஆகும். அந்த அளவுக்கு போயிடும். பெத்த மகள இது தாய இல்ல பெத்த தகப்பன சொல்றதுக்கா பக்கத்துல இருக்கிறவன அவன் மாமாவே இல்ல மச்சானைய பார்த்து எரியா 2 நாள் கூட வைக்க முடியாது. சில குணங்களை பார்க்கின்ற போது கொஞ்ச காலம் வைக்கிறாங்க, அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அந்த மெடிசன் மூலமாக சிலர் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் மருந்து வரைக்குமே கூட வைக்கிறார்கள். ஆனால் அது நிரந்தரமாக வைக்க முடியாத படிக்கு அது கெட்டு போகிறது, புழுத்து போகிறது, டீகம்போஸ் ஆகிறது, அழுகி போகிறது. ஆனால் ஒரு மீன் செத்தாவும் அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. அப்போ இந்த மாயான உலகத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி இங்க பிரசங்கி சொல்லுகிறார். ஒரு பிரபல யூத எழுத்தாளர் ஷாலோம் அலெக்கிம் அவர் சொல்லுகின்ற போது he described that a life was a blister on top of a tumor and a boil on top of that. புரிஞ்சுதானே சொன்னது? A blister on top of a tumor and a boil on the top of that. அதாவது ஒரு கட்டியின் மேல் ஒரு கொப்பளம் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு கட்டியின் மேல் ஒரு கொப்பளம், அந்த கொப்பளத்தின் மேல் இன்னொரு கொப்பளம் வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றதுக்கு அது நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இல்லையா? இதுதான் வாழ்க்கை, மாயான வாழ்க்கை. பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையில படைக்கப்பட்ட மனுஷனுக்கு இப்பூமியிலே அவன் ஞானம், விவேகம், ஆற்றல், திறமை என்று அத்தனை முயற்சிகளுடன் சாதிக்க அவன் விடாமுயற்சியாய் மேற்கொண்டாலும் கூட எல்லாவற்றையும் அவன் ஞானத்தை பிரயோகப்படுத்தி சாமர்த்தியத்தை அவன் அதாவது செலுத்தி இந்த உலகத்திலே அவன் பெரிய ஆளாக வர முயற்சிப்பான். பல காரியங்களிலே உயர்வான். எல்லா காரியங்களும் விடாமுயற்சியை மேற்கொண்டாலும் இறுதியிலே குறிப்பிடத்தக்க ஒரு நிலையானது எதுவும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு சாதனை செய்தாலும் கடைசியில செத்து அவங்க கடத்தப்பட்டிருப்பான். அவனுடைய பேர் சொல்ல மாட்டாங்க. The Great Alexander எடுத்துங்க, அவன் அதாவது செத்து அடக்கமா அதாவது வைத்திருக்கின்ற போது பணத்தை எப்போ எடுக்கிறார்கள் என்று தான் சொல்லுவாங்க இல்லையா? சாவு எப்போ எடுக்கிறாங்க தான் சொல்லுவாங்க. இல்ல அவங்க பேரை சொல்லி எடுப்பாங்களா? அந்த ஜீவன் போன உடனேயே எல்லாம் போய்விடுகிறது, மண். அப்பேற்பட்ட ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது காரணம் என்னன்னா நாமே தான். ஆதியில பார்க்கின்ற போது கடவுளோடு உறவாடுகின்ற, வாழுகின்ற, உண்டு உறவாடுகின்ற, அவரோடு சஞ்சரிக்கின்ற ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்தார் ஏதேன் தோட்டத்துல. கடவுளுடைய வார்த்தையை மீறி அந்த பழத்தை, விளக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதுனாலே அங்கு பாவம் வந்தது. பாவத்தின் விளைவாக சாபமும் வந்தது. அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். கடவுளால் துரத்தப்பட்டார்கள் என கடவுளை சமூகத்தை விட்டு நீ போ என்று சொல்லிவிட்டார். ஆகவே அப்பவே அந்த பெரிய சலாக்கியத்தை நம்ம எழுந்து போனோம். அதன் பிறகும் தொடர்ந்து கடவுளுடைய அந்த சமூகம் இந்த மனுஷனை தொடர்ந்து, ஏனென்றால் மனுஷனுக்கு வேற கதியே கிடையாது. கடவுளை விட்டா வேற கதி கிடையாது நமக்கு. ஆகவே அவருடைய சமூகம் அவனை பின்தொடர்ந்தது. அவனை மறுபடியும் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அவர் தானே மீட்டெடுக்க வேண்டும், வேறு யாராலுமே மீட்டெடுக்க முடியாது.
ஆகவே தான் ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்லுகின்ற குணமாக மனுஷனை போலவே கூடவே பிரயாணித்தார். அது அவனுக்கு தெரியாது. கடவுள் அவனோடு பயணித்து அவனை மறுபடியுமாக கிருபையினாலே தன்னுடைய ஒரே பிறந்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவனை மீட்டுக் கொண்டார். கிருபையினாலே. முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற போது அன்பினாலே கடவுள் கொடுத்தார். அப்பொழுது அந்த உரிமையை பெற்றுக் கொண்டோம். அந்த உரிமையை இழந்த பிறகு கிருபையாக நமக்கு கொடுக்கிறார். கிருபை என்றால் அது பிச்சை போல. பிச்சை என்று சொல்லுகின்ற போது அப்படி விளக்கம் அப்படிதான் வருகிறது. அதாவது grace is nothing but God's love loving the unlovely. தகுதியற்ற நமக்கு கிடைத்த கடவுளுடைய அன்பின் ஈவு. புரிஞ்சுங்களா? அப்போ அன்பினால ஏவப்பட்டவர்களாக நிரப்பப்பட்டவர்களாக இருந்த அந்த பாக்கியம் போய் இப்பொழுது அவர் ஏதாவது போட்டா உண்டு அப்பேற்பட்ட நிலைமைக்குள்ளாக வந்தோம். ஆகவே தான் இந்த மாயான ஒரு நிலையை மனுஷன் அடைய வேண்டியதை கடவுள் நிர்ணயம் பண்ணினார். 12-14 வரைக்கும் பார்க்கின்ற போது பிரசங்கியாகிய நான் எருசலேமிலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிப்படும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். ஏதோ எல்லாம் மாயம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. காலையில கண்ணை விழிக்கிறதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பெரிய பிரச்சனையாகுது, பெரிய போராட்டமாகுது, ஒரே வேதனையாகுது, ஒரு நிம்மதி இல்லையே. இப்படி சொல்லாத மனுஷர்களே கிடையாது. நான் ஆல் 24 hours ஆல்ரைட் என்று யாருமே சொல்ல முடியாது. எப்பேற்பட்டவனும் சரி. இந்த புத்தகத்தில் நான் பார்க்கின்ற போது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவர் அவர் தான் ஆசிரியர். அவரிடத்தில் இருந்த அந்த பரந்த அறிவு, ஞானம், அனுபவத்தை வைத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிறாரு. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படி பார்க்கும்போது அதனுடைய முடிவில் இந்த மாய நிறைந்த வாழ்வு மனுஷனுக்கு கடவுள் தான் நிர்ணயம் பண்ணி அதை நியமித்திருக்கிறார் என்று இங்கே தெளிவாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பிரச்சனைகளால எங்கிருந்து வந்தது என்றால் நேர்மான் செய்த பாவத்து நிமித்தம், நம்முடைய முற்பதாக்கள் செய்த பாவத்து நிமித்தமாக அந்த சாபம் வாசற்படியில படுத்திருக்கிறது இல்லையா? ஆகினால்தான் இந்த வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் போறோம். கண்ணீர் இல்லாமல் நாட்கள் இல்லை, கவலை இல்லாமல் நாட்கள் இல்லை, வீட்டில் சுடுகின்ற தோசை இல்லை, ஓட்டை இல்லாமல் தோசை இல்லை இல்லையா? பிரச்சனை இல்லாத வீடு இல்லை என்றது அந்த அர்த்தம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஞானமும் அதனால் வரும் பலன் கூட கடைசி வரை மனிதனோடு நிற்காத படிக்கு பறந்து போகிறது இல்லையா? சங்கீதம் 90:10 அதெல்லாம் பறந்து போகிறது. பெரிய பெரிய ஞானத்தினால கண்டுபிடிக்கப்பட்டவர்களால் நம்மளோட கூட இருக்கிறதா? சங்கீதம் 90:10 என்ன சொல்லப்படுகிறது? என்னுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது பிரயாசமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மாத்திரம் பறந்து போல நாமும் பறந்து போகிறோம் என்று சொல்லி இங்க மோசே சொல்லுகிறார். அதாவது ஜூன் மாசம், கடந்த மாசத்துல நம்ம பார்ப்போம், இப்போ ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போற ஒரு ஏர் இந்தியா பிளைட் 7877 அந்த பிளைட் 62 செகண்ட்ஸ்ல கீழே விழுந்து எரிஞ்சு எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. அதுல 230 பேசஞ்சர் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் தப்பிச்சுக்கிறாங்க, மீதி பேரெல்லாம் செத்துட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அது போய் ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த கேண்டீன்ல போய் இடிச்சதுனால அங்க கூட ஒரு 19 பேர் செத்துட்டாங்க. ஒரு 50-60 பேர் தீவிர நெருப்பு காயத்தோட அனுமதிக்கப்பட்டாங்க. ஏராளமான மரணங்கள் கொஞ்ச நேரத்துல. அங்க இருக்கிற ஜனங்களை சொல்றாங்க, பறந்து வந்து அது அப்படியே கொட்டின் போயிட்டு மாதிரி போயிடுச்சு, பறந்து போயிட்டாங்களே. இப்பதான் பார்த்தோம் அந்த வாட்ஸ்அப்ல பைபிள் சொல்லிட்டு போனது, பான்வாய் சொல்லிட்டு பார்த்தவங்க அப்ப போயிடுச்சு. இங்க பார்த்தா அப்படி எரியுது. அவருடைய உடலை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத படிக்கு. ஏன்னா அந்த பெட்ரோல் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல், அவ்வளவு பியூர்.
பிரியமானவர்களே, பறந்து போகிறது, வாழ்க்கை பறந்து போகிறது. இந்த இப்பேற்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்கள் தான் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதனால என்ன பிரயோஜனம்? ஆகவே மனுஷன் என்னதான் சம்பாதித்து சேர்த்து தங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்துக் கொண்டாலும் கூட சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகின்ற பிரயாசம் அக்கிரியை அவனோடு என்றென்றும் இல்லாமல் ஒன்று அது, அதாவது மனுஷனோடு சேர்ந்து அவனுக்குள் இல்லாமல் மறைந்து போகிறது. இன்னொன்று, அவன் இல்லை என்றால் அவன் மறைந்து போகிறான். அவன் சேர்த்தது மறைந்து போகிறது, அழிந்து போகிறது. இன்றைக்கு நீ பார்க்கின்ற எல்லாம் ஒரு நாளில கடவுளுடைய வருகையில அழிந்து போகும். இல்லை என்றால் கடவுள் இதை அழிக்க நினைக்கின்ற போது எல்லாம் அழிந்து போகும். அதே போல மனுஷனும் அவன் நிர்ணயம் பண்ண நாளில அவன் இந்த உலக வாழ்க்கை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அவரவர் தம் வரிசையில நாம் அடக்கம் பண்ணப்பட இருக்கிறோம். ஆகவே ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் சொல்வார்கள், எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் சரி, முட்டாளா இருந்தாலும் சரி, அங்க எடுத்து போகும்போது அங்கதான், அந்த இடம் தான். ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, அறிஞனும் இங்கே, அசடனும் இங்கே. இது நான் ஒரு, அதாவது கவிஞர் சொன்னதை சொல்ல, இங்க சொல்லப்பட்ட காரியம் இதுதான். இந்த பேசிஸ்ல தான் அந்த பாட்டு எழுதுறது. புரிச்சுல? எப்பேற்பட்ட ஞானி இருந்தாலும் சரி அங்கதான் போனோம். மறித்து அடக்கம் பண்ணப்படுற இடம் சமரசம் உலாவும், அந்த இடத்துல தான் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த இடத்துல கூட பிரச்சனை வந்துருச்சு. மனுஷன் உலக பூமியை ஆண்டு கொண்டாலும் கூட 6 அடி கிடையாது. பெங்களூர்ல பார்க்கும்போது தனியா யாருக்குமே பதிக்கிறதுக்கு இடம் இல்லைன்றான். ஃபேமிலி காலரை கட்டி வச்சுக்கோ, அதுல போடு. நான் கூட கட்டி வச்சு இது வரைக்கும் அதுல 5 பிணங்களை, அதாவது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை இறக்கி இருக்கிறோம். இடமே இல்லை. இனி இங்க வாடகை விட்டுட்டு செத்த பிறகு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொடுக்குறான், இல்ல 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அப்போ மறித்த பிறகு ஒன்றும் இல்லை என்பதாகிறது. வாழ்கின்ற காலத்துல நம் நல்லவர்களாக, கற்று பிரியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் இதன் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. எதையுமே யாராலுமே கொண்டு போக முடியாது. ஆகவே அனித்தியமான இந்த பூலோக வாழ்விலே செய்ய வேண்டிய காரியம் என்ன? இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது 18 20 வசனம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 18 20 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஆஸ்தி, அந்தஸ்தோ, பொன்னோ பொருளோ, உழைப்பின் பலனோ, சேர்த்து வைத்த செல்வமோ, நற்குடி பிறப்போ அல்லது எந்த பிறப்போ எல்லாம் மாயை. உலகத்துல பிரியமான இந்த 18ஆம் வசனத்துல சூரியனுக்கு கீழே 18ஆம் வசனத்துல நான் சொல்லுகிறார் இந்த ஆசிரியர், சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். என்னதான் நம்ம வாரி போறோம், ஒண்ணும் கிடையாது. அதனால அதை வெறுக்கிறது தான் நல்லது. ஹியூமன் வாண்ட் இஸ் அன்லிமிட்டெட் இல்லையா? மனுஷனுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாதது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இப்படிதான் சொல்லி கொண்டு வரும். எப்ப வேணும் 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 சொல்லி நினைக்கிறாங்க, அங்கே அவனுக்கு நிம்மதி இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. நிம்மதியை விட்டு அவன் தூரம் கடந்து வந்து விடுகிறான். எதுவும் வேண்டாம், கடவுள் எனக்கு போதும், எங்க அப்பா எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நான் குழைச்சுட்டு போறேன்னு சொல்லுகின்ற போதுதான் அங்கே நிம்மதி வருகிறது, மனநமியம் என்று வருகிறது. பிரியமானவர்களே, இங்கே அவர் சொல்லுகின்ற போது 19ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல நான் பட்ட பிரயாசத்தெல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின் வரப்போகிறவங்க அதை நான் வைத்து விட்டு போக வேண்டியிருக்குமே. அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு தியானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி, அவன் இதுவும் மாயே. ஆகையால ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒண்ணு, அதை வெறுக்கலாம். இந்த புலோக வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, இதன் மேல அதிகமான நாட்டம் காட்டக்கூடாது, வெறுக்கணும். அடுத்து இதன் மேல் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன் என்று சொல்லி 2 விஷயத்தை சொல்லுகிறார். ஏன்னா நம்ம சம்பாதிச்சு வச்சது சம்பாதிச்சு அப்படியே குவிச்சு வைக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மற்றவர்களுக்கு உனக்கும் தேவைப்படுகிறது, மற்றவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கின்ற போது உன்னுடைய செல்வம்
உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இன்னும் அதிகமாக சேர வேண்டும் என்பது தவறு கிடையாது. பொண்ணு பொருளை சேர்க்கிறது தவறு கிடையாது. சேர்த்து வைக்கும். ஆசைப்படுறது நல்லது, பேராசைப்படுறது வேண்டாம். கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம். ஆசைப்படுவது நல்லது. பொண்ணு தேவை, பொருள் தேவை. ஆனா அது நம்மளுடைய உயிரை கடைசியில காப்பாத்தாது. கொரோனா வரும்போது என்ன நடக்குது இல்லையா? கோடிக்கணக்கான பணம் வைத்துக் கொண்டிருந்த முன்னாள் அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி பற்றி தெரியும். ஒரு ஃபேமஸ் சுப்ரீம் கோர்ட் லாயர், பிஜேபியுடைய லாயர். அவர் கேன்சர் வந்து 1000 கோடி நான் செலவு பண்ண தயாராகுன்னு சொல்றாரு. ஆனா யாரும் காப்பாற்ற முடியல. அல்வா சொன்னோம்னா எது நமக்கு ஞாபகம் வரும்? திருநெல்வேலியில இன்னொரு இடம் சொன்னா இன்னும் அது பிரபலமானது. சொல்லுங்க, வாயக்கரை சொல்லுங்க, அல்வா தானே சொல்லுங்க. அல்வா தானே கொடுக்க போறீங்க, சொல்லுங்க. எந்த இடத்துது? திருட்டு கடையா? அது சரியா சொன்னா தானே எது கேட்கிறோம். இருட்டு கடை அல்வானது ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி கூட போயிட்டாரு. பணம் இருக்கிறது, பிரபலமானவர். இதே ஜோஸ் அலுகாஸ், இதனுடைய ஓனர் இங்க இருக்கிறவர் இல்ல, அதனுடைய குடும்பத்தினுடைய ஓனர். பெரிய அளவுல பணம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வந்தது, திடீர்னு அவர் சூசைட் பண்ணி செத்தார். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, பணம் தேவை, ஆனா அந்த பணம் நம்ம காப்பாற்றாது. ஆகவே இந்த மாயான உலகத்துல நாம் சேர்த்துக்க பொன் பொருள் எல்லாம் மற்ற தேவை உள்ள மக்களுக்கு நாம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்கதாக நாம் கொடுக்க வேண்டும். நீ கொடு, உனக்கு கொடுக்கப்படும். நீ எவ்வளவு கொடுக்கிறியா உனக்கு அளந்து போட்டு அதை சரிந்து விழும்படியாக கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காரியத்தை நாம் பார்க்கின்ற போது இங்க அவர் சொல்லுகின்ற சாலமன் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், அது இன்னொருத்த எடுத்துக்குவான், இன்னொருத்த எடுத்துக்கிறதுக்கு நான் எதுக்கு சம்பாதிச்சு எடுத்துட்டு போகணும் இல்லையா? கரெக்ட் தானே? நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம், நம்ம அதெல்லாம் ஆண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் சம்பாதிச்ச பிறகுதான் கடைசியில அனுபவிக்கலாம்னு சொல்லும்போது பல நோய் மட்டும் அது முடியும். உப்பு போட முடியாது, நல்லா மசாலா போட்டு சாப்பிட முடியாது, ஸ்பைசி போட்டு சாப்பிட முடியாது இல்லையா? ஆனா அதுக்குள்ளே நம்ம சேர்த்திருப்போம். திடீர்னு மரணம் வரும், சேர்த்து வச்சதெல்லாம் வச்சுப்போம். ஆனா போருக்கு முன்னாடி சிலர் உயிர் எழுதி வைப்பாங்க, சிலர் ஒழுங்கா எழுதி வைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க கஷ்டப்பட்டது நியாயமான முறையில அது பிரயோஜனம் பண்ணோம். அதாவது வாரிசுகளை விட்டு போறோமா, ஒழுங்கா வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குடும்பத்துல இங்க கூட சாலமோனுடைய இது வாரிசு யாரு என்று பார்க்கிற போது யாரு? ரெகோபயாம் தான். ரெகோபயாம் வந்த பிறகு 1 ராஜாக்கள் 11:41 இருந்து 12ஆம் அதிகாரம் 1 இருந்து 24 வரைக்கும் படுத்து பாருங்க. அவங்க அப்பா அதாவது ஜனங்களுக்கு செய்த காரியத்தை காட்டிலும் அவர் சேர்த்து வச்ச அந்த பொருள் எல்லாம் அவங்க அழிச்சு போட்டான். அடுத்து ஜனங்களுக்கும் ரொம்ப ஒரு பெரிய தொல்லையா போயிட்டான். இவங்க கையில போய் நான் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சு போனேன்னு சொல்லிட்டு சாலமோன் அழ வேண்டிய ஒரு வேதனை இல்லையா? பிரியமானவர்களே, இங்க நான் பார்க்கின்ற போது நாம் எதையும் வைத்து விட்டு செல்ல முடியாது. You can't keep it forever. You can't take it with you. எதையும் உன்னோடு கூட எடுத்து செல்ல முடியாது, கொண்டு போக முடியாது. இது அதனால்தான் இது மாயை. The great Alexander என்று சொல்லும் மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான். அவன் மறிக்கின்ற போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அதாவது மறித்த பிறகு என்னை அந்த சவப்பெட்டியில கடத்தி என்னுடைய கைகளை வெளியே எடுத்து வைத்து விடுங்கள். என்னென்றால், நான் வருகின்ற போது எதையும் நான் கொண்டு வரவில்லை, நான் இந்த உலகத்தை விட்டு போகின்ற போது எதையும் கொண்டு போகவில்லை என்பதை ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் சொன்னதுனால மாத்திரம் இல்ல, நாம் எதையும் கொண்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எதையும் இந்த உலகத்துல கொண்டு போவதில்லை. ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:7 பாருங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாயான உலகத்துல நம்மகிட்ட வச்சிருக்கிறத மற்றவங்க இல்லாதவங்களுக்கு, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, தேவை உள்ளவர்களோடு சேர்ந்து
பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு ஜூயிஷ் ப்ராவர்ப், ஒரு பழமொழி இப்படியாக சொல்லப்படும். There are no pockets in shrouds. There are no pockets in shrouds. அதாவது you cannot take worldly possessions with you after your death. நீ மரிக்கின்ற பிறகு உன்னோடு கூட எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று சொல்லி அந்த ஒரு யூத பழமொழி சொல்லுகிறது. There are no pockets in shrouds. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கின்ற போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13-21 அது என்ன சொல்லப்பட்டதுன்னா 14-21 வரை போய் பார்க்கும்போது இங்கே அந்த ஒரு ஐஸ்வர்யாவை பற்றி சொல்லுகிறார் இல்லையா. விளைச்சல் ரொம்ப அதிகமா வந்துச்சு. என்ன பண்ணுவான் அவன் யோசிக்கிறான். அவன் பெரிய விளைச்சல் வந்துச்சு. முதல்ல அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னான்றதுக்கு இல்ல, அவன் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கும் அவன் தவறி போனான். பெரிய விளைச்சல் வந்துச்சு, எல்லாம் வந்துடுச்சு. கடவுள் யாரும் கேட்கிற ஒரு உலகம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். எனக்கு எல்லாம் வந்த பிறகு எனக்கு கடவுள் தேவையில்லை, சர்ச்சுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் போது அதுதான் ஒரு இன்னைக்கு நம்ம போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு போய் பாருங்க. எப்ப நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு நேரம் சொல்றோமோ அங்க அந்த நிர்விசாரம் தான் நாம் கர்த்தரை விட்டு தூர போகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அதெல்லாம் அவன் அதாவது தனக்காக மாத்திரம் சேர்த்து வைத்துக் கொள்ள ஒரு பெரிய கோடன் கட்டுறான் இல்லையா. ஒரு ஸ்டோரேஜ் யார்டு, ஒரு ஸ்டோரேஜ் யார்டு. 19ஆம் வசனம் பார்க்கும்போது ஆத்மாவே உனக்காக நீ புசித்து குடித்து திருப்தியாய் நீ வாழும்படியாக என்ன அவன் சொல்றான் இல்லையா. அந்த மனசுக்குள்ள அவன் சொல்றான். அதுதான் பிரச்சனையா, உனக்காக என்று சொல்லி. அங்க இந்த வசனம் பாருங்க, கிட்டத்தட்ட 10 முறை அது வருகிறது. 10 முறை வருகிறது. அந்த 17-19 வசனம் வரைக்கும் 10 முறை நான், நான், என், நீ, உனக்காக. அவன் சொல்றான், நான் இதை கட்டுவேன், என் ஆத்துமாவே நீ உனக்காக, நீ உனக்காக புசித்து குடித்து எல்லாத்தையும் சம்போகமா இரு, சந்தோஷமா இரு. அப்போ அது ஒரு செல்பிஷ் சுயநலவாதி, இவனில பொதுநலம் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 21ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தனக்காக மாத்திரமே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் அப்படி இருக்கிறான் என்று சொல்லி, தனக்காக மாத்திரமே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் அப்படியா இருக்கான். 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிற போது, மதிகடனே இந்த இரவு நேரத்துல உங்களுடைய பிராணம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதிச்சதெல்லாம் எங்க போ இல்லையா. சோ இதை மையப்படுத்தி தான் நாம், அதாவது பிரசங்கியை மையப்படுத்தி தான் இந்த ஒரு பேரபிள் கூட, ஒரு ஊமை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆகவே சிறியமானவர்களே, பணம் பொருள் என்பது நமக்கு முக்கியம் தான். ஆனால் அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது, இன்ஃபுளுன்ஸ் பண்ணி போக முடியாது, பணம் லஞ்சம் கொடுத்து போக முடியாது. இன்னைக்கு உலக வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காரியம், அந்த பிசினஸ் நடக்காது. பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் முடியவே முடியாது. பிரியமானவர்களே, அதாவது அந்த பணம் பொருள் என்பது மிதமிச்சு போகிற போது அந்த பணமே பொருளே நம்முடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. இன்றைக்கு வாசி கேட்ட நிருப வாக்கியத்தில் நீங்கள் பாருங்கள், கொலோசியர் 3:1-11 வரைக்கும் போய் பார்க்கின்ற போது 2ஆம் வசனத்துல, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நடக்கும். பூமியில் உள்ளவைகள் அழிந்து போகும். நீ பார்க்கின்ற நான் பார்க்கின்ற எல்லாம் அழிந்து போகும். இதெல்லாம் மாயானது. ஆகவே மேலானவைகளையே நாடுங்கள். நீ மேலானவைகளை நாடுங்கள் இல்லையா. கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, நித்தியரை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியரை நாடு என்று சொல்லி ஒரு பாடல் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மிக அழகான ஒரு பாடல். கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? அதுல சொல்லப்பட்டது, நீ வாழும் வாழ்க்கை மணல் விடுத்தானே, புயல் வந்தால் சரிந்திடுமே, நிலையான நகரம் நமக்கு இங்கில்லை, நித்தியத்தில் நித்திய வாழ்வு தானே. நித்தியம் அங்கதான், இது நிலையான வாழ்வு இல்ல.
சோ பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்துல பார்ப்போம். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையினாலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பார்க்கும். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். பணம் வரும்போது இந்த சொல்லப்பட்ட அந்த முக்கியமான இந்த பாவங்கள் எல்லாம் வந்துடும் இல்லையா? சொல்லப்பட்ட இந்த முக்கியமான பாவங்கள் எது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை. இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கின்ற பிசாசு, பெரிய பிசாசு. அடுத்து விக்கிரக ஆராதனை, பொருளாசை. பொருளாசை விக்கிரக ஆராதனை. நம்மளாம் சொல்ல நாங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை பண்றதே கிடையாது. பொருளாசை உங்களுக்கு இருந்தால் அதான் விக்கிரக ஆராதனை. இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஏன்னா பணம் மிதமின்றி சேர்கின்ற போது செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்ய தூண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு எவ்வளவு தேதி? 3. நேற்று தினத்துல ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. கர்நாடகால இருக்கின்ற அந்த பிடபிள்யூடி மினிஸ்டர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவண்ணா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசாங்கத்துல ரேவண்ணா, அந்த குமாரசாமியுடைய அண்ணன், அவருடைய மகன் பிரஜ்வல் ரேவண்ணா சொல்லி பணம் ஏராளமா இருக்கிறதுனால அந்த வாலிப அவன் என்ன பண்ணா, விதவிதமா பெண்களை போய் கற்பழித்து அதை படம் பிடித்துக் கொண்டு மிக மோசமான பெரிய புயலை ஏற்படுத்தின விஷயம். நேற்றைய தினத்துல அவனுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது ஸ்பெஷல் கோர்ட்ல. புரிச்சுங்கள? பணம் தாராளமாக வைப்பாயும் பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. படிங்க அது. தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சில அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இங்க அந்த 9ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். இந்த இச்சைகளில் விழுந்த போன ஒரு மனுஷன் தான் தண்டனை பெற்ற பிரஜ்வல் ரேவண்ணா. அவன் சாதாரண நாளில் அவன் ஒரு எம்பி, அவன் ஒரு எம்பி. அதாவது they are lawmakers but they become lawbreakers. The protectors has become the predators. பாதுகாக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அதாவது மனுஷரையே கடித்து சாப்பிடுகின்ற ஒரு நர மாமிசமா பட்சிகளாக மாறிவிட்டார்கள். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த மாயான உலகத்துல எல்லாம் எதுவும் மனசாமி செய்ய வேண்டியது. கடைசியாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம் என்ன என்றால், பிரியமானவர்களே, இன்றைய செய்தியில பிரசங்கி 2:2 24 இருந்து 28 வரைக்கும் பார்க்கணும். செய்ய வேண்டியது என்ன? ஆசைப்படுறது நல்லது, பேராசை ஆபத்து. உலகம், மாமிசம், பிசாசு அவைகளுக்கு இணங்காமல் நித்திய வாழ்வுக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். அடுத்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறத சாப்பிடுவோம். சாப்பிடு, உனக்கு என்ன கொடுத்திருக்காரு சந்தோஷமா சாப்பிடு, நிம்மதியா இரு. புசித்து குடித்து எது இருக்குது? குடித்து அதாவது வெறித்து போகின்ற அளவுக்கு நீ குடிக்கணும்னு சொல்லல. ஏன்னா குடி என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. புசித்து சந்தோஷமா இது. நீ என்ன கொடுத்துக்கிறாரு? கஞ்ச குடிக்கிறியோ, இல்ல இது கூட குடிக்கிறியோ, இல்ல சாம்பார் சாப்பாடு சாப்பிடுறியா, இல்ல கறி சோறு சாப்பிடுறியா, இல்ல பிரியாணி சாப்பிடுறியா, எல்லாம் சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு. கடவுள் கொடுத்தது அவ்வளவுதான். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள் என்று சொல்லி அதே 1 தீமோத்தேயு 6:6 என்ன பார்க்கிறோம். வேற இருக்கு இடம் கூட சொல்ல. ஏன்னா இந்த இடம் நிரந்தரமானதல்ல, மாயை என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த வசனத்திற்கு ஏற்ப நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னதான் இது இந்த உலகம், இங்கிருந்து என்னதான் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம் என்றால், நல்லது செய்வது நம்மோடு கூட வருகிறது. அதாவது மறித்த பிறகு இதோ கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது.
அவர்கள் தங்கள் பிரயாசத்தின் பலனை விட்டொழித்து இளைப்பார்கள். அவர்களோடு கூட அவருடைய கிரியைகள் போகும். நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போகிறது. சும்மா நம்ம போயிடல, வெறியும் கையோட போயிடல, எதையும் போடல. ஆனால் நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போகிறது. அவனவன் செய்யின் பலனை நான் வருகிறேன், என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார். ஆகவே அவர் வருகின்ற போது அவரோடு சேர்க்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்துக்குதான அப்பேற்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலாக தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்திக் கொள்வாராக. ஆமென்.